ஹாய் மக்களே, வெல்கம் டு பவி சுபா விளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணுவோம். அது எப்போவுமே விளங்காது. அந்த மாதிரினாலேயே நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணி எங்கேயுமே போகிறதும் கிடையாது. அப்படி எதிர்பாராமல் எந்த பிளானிங் இல்லாமல் போன இடம் தான் நம்ம பார்க்க போகிற கல்லணை. ஆமாங்க, அப்படிதாங்க. எப்போ பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் எதிர்பாராத பிளான் தாங்க. எப்படின்னா ஊர்லேருந்து எங்கள் மாமா பொண்ணும் அண்ணாவும் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னங்க, ஒரே ஃபன்னு தான். லஞ்சு முடிச்சு எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம். அப்போ தான் எங்கள் தலையில் எல்லார் மண்டையிலையும் ஒன்று தோணுச்சு, ஏன் நம்ம எங்கேயாவது வெளில போகக்கூடாது. அப்படி போட்டு திடீர் பிளான் தாங்க இது. அப்போ நாங்கள் திருவையாறில் இருந்தோங்க. அங்கேருந்து கல்லணை வெறும் 34 கிலோமீட்டர் தாங்க. பைக்கில் போனால் ½ கல்லணை ரீச் ஆகிடலாங்க. அப்படி தாங்க நாங்களும் பைக்லேயே போனோம். சைட் சீயிங்லாம் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் நம்ம கரிகாலை கட்டின கல்லணை தாங்க வேறு லெவல். ஒட்டுமொத்த தஞ்சாவூருக்கே இங்கேருந்து தான் காவிரி டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் பிளேஸு அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லைங்க, வேற மாதிரி பிரம்மாண்டமாக இருந்ததுங்க டேமு. ஒவ்வொரு வரலாற்று சுவடுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. அப்படி தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. தஞ்சாவூர்னாலே நெற்களஞ்சியம் தான். அப்போ வந்த காவிரி வெள்ளத்தில் நம்ம நெற்பயிரெலாம் வீணாக போயிருக்கு. அது இனிமேல் வீணாக போயிடக்கூடாதுன்னு நம்ம தலைவன் கரிகாலம் போட்ட ஒரு பிளான் தான் இந்த கல்லணை. தலைவன் ஒன்றும் சும்மா இல்லைங்க, கல்லையும் களிமண்ணையும் வச்சு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காரு நம்ம கல்லணையை. 2000 வருஷமாக கோயில்னா அது பெரிய கோயில் தாங்க. ஆனால் அது கல்லணை தாங்க. சோழர்கள்னாலே கட்டடக்கலையை அடிச்சிக்கவே முடியாதுங்க. கல்லணைக்குள்ளார என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்தே ஒரே ஃபன்னு தாங்க. எங்க தாவுறது, நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. நீங்க கிட்ஸோடையும் வரலாங்க. ஏன்னா கிட்ஸை என்டர்டெயின் பண்ண நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்க கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கே இருக்கு. தண்ணி போகிற ஸ்பீடுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக மழையே இல்லாமல் சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. சாரல் அடிக்கிற மாதிரியும் இருக்குது, ஒரு பக்கம் மார்கழி மாதம் பனி பெய்கிற மாதிரி இருக்கும். செம்ம. எங்கே திரும்பினாலும் ஒரே மாதிரி தண்ணி தாங்க. அலை அலையாக நின்று நிதானமாக போகுது. பார்க்க ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதே ஃபீலோட சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. அங்கே ஒரு தாத்தா குச்சியை சுற்றிக்கிட்டு இருந்தார். உடனே ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி மூச்சுக்குன்னு சாப்பிட்டு வந்தோம். இருங்க இங்க நம்ம எதுக்கு வந்தோன்னே தெரியாம ஒரு ஆள் குழந்தையாவே மாறிடுச்சுங்க. எங்களை மாதிரியே நீங்களும் திடீர்னு பிளான் பண்ணி ஒரு திடீர்னு ட்ரிப்பு போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா திடீர் ட்ரிப்பு எப்போவுமே என்ஜாய். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், திடீர் ட்ரிப்பு போட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பாய்.